மகர ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை கொலை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான். நீங்க நினைப்பீங்க மகர ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்குங்க. சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசா வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க இரவு நேரத்தில் நிம்மதியா தூங்கலான்னு பார்ப்பீங்க. காலையில எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு பிரச்சனை உங்களை தானா தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, என்னோட நிலைமை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு தான் நிறைய மகர ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய மகர ராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை தேடி புதுசாக பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த 7.5 சனியால் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. நீங்க என்னதான் கடந்த காலகட்டங்களில் பிரச்சனையை தவிர்த்தாலும் உங்களை தேடி தானாகவே பிரச்சனை வந்துட்டு தான் இருந்திருக்கும். இதற்கு காரணம் உங்களுக்கு அந்த டைம்ல நடந்த 7.5 சனியோட தாக்கம் தான் அதிகமாகவே இருந்துச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. சரிங்களா? என்னங்க எங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் முடிஞ்சிருச்சு, இன்னுமே நாங்கள் வந்து 7.5 சனி எங்களுக்கு நடந்துட்டு இருக்க மாதிரியே தான் அவ்வளவு கஷ்ட துன்பங்கள் எங்களுக்கு இருக்குது, எங்கள் வாழ்க்கையில் எப்போ தான் நல்லது நடக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. கடந்த 2.5 வருஷம் 7.5 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருச்சிங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இது அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு, அதாவது இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முதல் மாற்றமே, நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் மகர ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏத்துப்பீங்க. இனிமேல் மகர ராசியை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம்தான். யமனையே எதிர்க்கக்கூடிய ராசி அதுனா முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிதாக வந்து பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்காதுங்க. நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. கடன் பிரச்சனையில் நிறைய சிக்கலும் பிரச்சனையும் அதிகமாகவே இருந்திருக்கும். எங்கே இந்த குரு பயிற்சி நடக்குதுன்னாங்க, அடுத்து ராகு கேது பயிற்சி நடக்குதுன்னாங்க, இத்தனை பயிற்சி வந்துமே எங்கள் வாழ்க்கையில் இன்னுமே நாங்கள் கஷ்டம்தான் பட்டுட்ருக்கோம், எங்கள் வாழ்க்கையில் எப்போ தான் நாங்கள் முன்னேற்றத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் நிறைய மகர ராசிக்காரங்க கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜூன் 28ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பயிற்சியானது நடக்க இருக்கிறதுனால
இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக சுக்கிர பகவான் உங்களுக்கு நிச்சயமாக தரப்போகிறாருங்க. ஏன்னா ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான் அப்படின்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல அற்புதங்களை செய்யக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் தான் உங்களுடைய குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நல்ல வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களில் அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் சேரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இதுவரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை எல்லாமே நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்து வந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சில புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த 7 சனி மூலமாக திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே திருமணம் அப்படிங்கிறது நடக்குங்க. நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். பெண்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அடைஞ்சிடறாங்க. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நிறைய நபர்கள் 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்க மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்க நினைச்சது எதுவுமே நடந்திருக்காது. இதற்கு காரணம் 7.5 சனியோட தாக்கம் இருந்திருக்கும். நீ வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சுப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்க குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க. சிலர் புதிதாக தொழில் தொடங்குற முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இனி வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. இனி நீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. இதன் மூலம் கடந்த காலகட்டங்களில் இந்த 7.5 சனி மூலமாக நிறைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்குங்க. நீங்க இப்ப போய் மகர ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க,
எப்போ இந்த கடனை கட்டி முடிக்க போகிறோன்னே தெரிய மாட்டேங்குது, நல்ல ஒரு முன்னேற்றமே எங்கள் வாழ்க்கையில் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா திருப்பி போடக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை முறையை தலைகீழாக மாற்றக்கூடிய நபர் அப்படிங்கிறவர் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போறாருங்க. தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா மகர ராசிக்காரங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவறான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல தவறான தீய பழக்க வழக்கம், மது பழக்கங்கள் இந்த மாதிரி இதிலெல்லாம் ஈடுபடாமல் அதிலிருந்து வெளியே வாழ்க்கையை சூப்பராக வாழணுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.